வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் எந்த கேமாக இருந்தாலும் ஈஸியாக ஏற்றுறது. இப்போ ஒரு கேம் ஏற்றணும்னா எந்தெந்த சாஃப்ட்வேர்லாம் தேவை, அப்படி தான் இந்த வீடியோவில் நல்லா எக்ஸ்பிளைனாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குரோமில் www.skidrow games அடிங்க. அதில் வந்திருக்கோம். அப்புறம் அதுக்கு அடித்த பேர் SKW கேம்ஸு சிங்கிள் டைரக்ட் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி வரும். இதில் நீங்கள் எந்த கேமான சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாத கேமை நீங்கள் சர்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு WW2019 ஏற்றுறேன். அதில் ஏற்றணுன்னா உங்களுக்கு இந்த ரெண்டையும் ஏற்றணும், இந்த ரெண்டு டவுன்லோட்ஸையும் ஏற்றணும். நான் ஏற்கனவே ஏற்றிருக்கேன், அதனால் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஏற்றிக்கணும். நீங்கள் யூடோரண்ட் அதுக்கு முன்னாடி அந்த ஆப் ஏற்றிட்டு, யூடோரண்ட் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகின பேர் உங்களுக்கு வந்து இப்போது டவுன்லோட் ஃபைல்ஸ் எந்த ட்ரைவில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய்க்கோங்க. நான் அதில் எஃப் ட்ரைவில் சேவ் பண்ணியிருக்கேன், உள்ளே போகிறேன். இது ஃபஸ்ட்டு இந்த இதை தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. இந்த ரெண்டு ஃபைல் ஏறி இருக்கும் உங்களுக்கு, அந்த ரெண்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை. ஒன்று இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று இது வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு. ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை. அது ரெண்டும் எப்படி ஏற்றுறது அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஏற்ற போகிறேன்னா, உங்களுக்கு வந்து WinRAR WinRAR அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது. அது அப்ளிகேஷன் ஏற்றிக்கோங்க. அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உதவும். அது நீங்கள் ஏற்றிட்டீங்க, இதை கிளிக் பண்ணி அதை ஏற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை. அதுக்கப்புறம் ஏற்ற போகிற ஆப்பை வந்து அது வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, ISO பேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருங்க. அந்த ஆப் பேர் வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ISO ஃபைலை வந்து பேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு கேம் ஒர்க் ஆகும். அதனால் அதை ஏற்றணும். அந்த ஆப் பேர் வந்து என்னென்னா அல்ட்ரா ISO அப்படின்ட்டு உங்களுக்கு கூகுளில் அவைலபிளாக இருக்கும் அந்த ஆப்பு. அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் விண்டோஸில் ஏற்றிக்கோங்க. அது இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை டவுன்லோட் பண்ணி இந்த ரெண்டு ஆப்பையும் ஏற்றிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்பை ஏற்றின பேர் உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ரெண்டு ஆப்பை ஏற்றின பேர் அந்த கேம் இந்த ரெண்டு டவுன்லோடு முடிஞ்ச பேர் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்கு போங்க. அந்த அல்ட்ரா ISO அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் அந்த கோடெக்ஸ் அந்த ஃபைல் செலக்ட் பண்ணணும். அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கோடெக்ஸ். அதில் வந்து setup.exe இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுவோம் கேமை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கோடெக்ஸ் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு அந்த அப்ளிகேஷன் அந்த கோடெக்ஸ் அந்த ஏற்றின இடத்துக்கு அது போயிருங்க. இதில் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த சிம்பிள் இந்த ISO ஃபைல் இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஃபைல் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அது இருக்குது. இந்த ஆப்ஷனு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இருங்க, நான் அது எப்படிட்டு உங்களுக்கு பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ வந்து அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு இருங்க, நான் வந்து ஏற்கனவே பண்ணதுனால எனக்கு இப்படி காமிக்குது. நீங்கள் பண்ணாட்டி உங்களுக்கு எப்போ ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் ஃபைலு. எக்ஸ்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மேலே ஒரு கோடெக்ஸ் தனியாக ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த அல்ட்ரா ISO அந்த அப்ளிகேஷனுக்கு போங்க. அந்த ஆப்புக்கு அல்ட்ரா IOS ஆப்புக்கு போயிட்டிங்கன்னா உள்ளே இப்போ அல்ட்ரா IOS அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் பண்ண பிறகு இப்போ வந்து அந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணல ஃபஸ்ட்டு. அப்போ அந்த WW அந்த கோடெக்ஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ண பிறகு அது செட்டப் வந்து இப்போது நீங்கள் அந்த setup.exe இருக்குது பார்த்தீங்களா, அதை ரன் பண்ணுங்கள். அது இப்போது நீங்கள் வந்து ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாதிரி வரும். இதில் வந்து இன்ஸ்டால் என்ன டைரக்டரிலாம் செட் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த டைரக்டரிலாம் செட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசர் டைரக்டரிலாம் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ வந்து நான் கேன்சல் கொடுத்துட்றேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இன்ஸ்டால் ஆகிடுது.
இப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து கேம்ஸுட்டு அந்த டைரக்டரி செட் பண்ணிங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கேம்ஸு அந்த டோட்டல் கேம் ஃபோல்டர் வந்துடும். அந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கோட் டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆச்சு சொன்னல, அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் இப்போ புதுசாக வந்த கேம்ஸை இப்போது இன்ஸ்டால் ஆன பிறகு ஒரு ஃபோல்டர் உருவாயிருக்கும்ல, அந்த இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் தான் அந்த கேம் வந்திருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் நீங்கள் அப்புறம் அந்த கோடெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆச்சுன ஃபைலு, அது வந்து அந்த கோடெக்ஸ் அந்த அதில் இருக்கும். அதில் போய்ட்டு அந்த அந்த இதுக்குள்ளே கோடெக்ஸ்ட்டு தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதில் ஒரு 5-6 ஃபைல் இருக்கும். அதில் நீங்கள் அந்த கேமோட சிம்பிள் பார்க்கலாம். அந்த எல்லா ஃபைலையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேம் எந்த இடத்துல நீங்கள் டைரக்டரி செட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் எப்படி எந்த இடத்துல இருக்குது தெரியலனா, நீங்கள் அந்த கேமோட ஷார்ட்கட் வந்து டெஸ்க்டாப்பில் வந்திருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு அது ஓப்பன் ஃபோல்டர் அந்த டைரக்டரியில் இருக்கும் அந்த ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் வந்து இந்தமாதிரி பேஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவர் ரைட்டாக கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிரும். இந்தமாரி தான் ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி கேம் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்பில் வந்து அந்த கேமோட ஐக்கானில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் கேம் விளாட ஆரம்பிக்கலாம். இந்தமாரி தான் ஒரு கேமை ஈஸியாக ஏற்றலாம். இந்தமாரி ஈஸியாக உங்களுக்கு எப்படி கேமை ஏற்றி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அந்தமாரி ஒரு கேம் எப்படி ஏற்றுறதுட்டு ஒரு நியூ கம்ப்யூட்டர் யூஸராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்தமாரி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எந்த ஒரு யூடியூப் வீடியோலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி நம்ம கரெக்டாக இந்தமாதிரி எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஃபைலை, எப்படி ஐஎஸ்ஓ ஃபைலை பர்ன் பண்ணுறது, அந்தமாதிரி எந்த ஒரு வீடியோலையும் நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்படி நம்ம கரெக்டாக கேம் ஏற்றணுன்ட்டு. இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம தமிழ் நண்பர்களுக்கு எல்லாமே தெரியணும், எப்படி ஒரு கேமை ஈஸியாக ஏற்றணும் அப்படி தெரியணுன்ட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.